ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாலா சார். செகண்ட் சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வகை நுண்கணிதம், டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இது திஸ் கான்செப்ட் இஸ் வெரி நியூ டு யூ. நீங்கள் 9th 8th ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க, சார்புகள் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனாலும் கூட திஸ் கான்செப்ட் இஸ் வெரி நியூ டு உங்களுக்கு இது ஒரு புதுசு. பட் இதை நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் மேக்ஸ் படித்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்ஸோடைய பயன்பாடுகளை நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கால்குலஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் எங்கே படிக்க போனாலும் சரி, பியூர் ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் சரி, என்ஜினியரிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டெக்ரல் கால்குலஸ், பின்னாடி நம்ம தொகை நுண் கணிதம் படிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கால்குலஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கால்குலஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தனி நபர் கண்டுபிடிச்சது இல்லை. ஸோ ஒருத்தர் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. பெரிய போட்டியே நடந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, 1600க்கு பிறகு, 17ஆம் நூற்றாண்டு 17th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இந்த கால்குலஸை கொண்டாடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னு சொன்னாக்க நியூட்டன், இன்னொருத்தர் யாருனாக்க காட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் லெபினிஸ். பேர் ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக காட்ஃப்ரைட் ஜி வச்சுக்கோங்க, வில்ஹெல்ம் டபிள்யூ வச்சுக்கோங்க, ஜிடபிள்யூ லெபினிஸ். இவர் தான் ஆக்சுவலாக இவர் தான் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் சொல்லி ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க. இவர் தான் கால்குலஸை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னாலும் 2 பேரும் ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ணுறாங்க. நியூட்டனும் டெவலப் பண்ணுறாரு, இந்த ஜிடபிள்யூ லெபினிஸும் என்ன பண்ணால் டெவலப் பண்ணுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கால்குலஸை தனித்தனியாக உருவாக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம எப்படி இப்போல்லாம் போட்டி வருதில்ல, சினிமாவில் கதையை திருடிட்டாங்க, ஏன் ஸ்டோரியை நீ திருடிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டருடைய நோட்ஸ், ஒருத்தருடைய நோட்ஸ் இன்னொருத்தருக்கு போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்னுடைய நோட்ஸை இவன் காப்பி அடிச்சிட்டாங்கிற அளவுக்கு புகார் கொடுக்குற அளவுக்கு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் போயிருக்கு. 17th சென்ச்சுரி ஹிஸ்ட்ரி பார்த்தாக தெரியுது. ஆனாலும் இந்த 2 பேரும், நியூட்டனும் இந்த ஜிடபிள்யூ லெபினிஸும் சேர்ந்து இந்த கால்குலஸை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, பொதுவாக எந்த ஒரு இயற்பியல் அளவும், எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஃப் யூ டேக், அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு சார்பாக நம்ம சொல்ல முடியும். எதையாவது இன்னொரு இயற்பியல் அளவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக இப்போ டெம்பரேச்சர் எடுத்துங்களேன். இப்போ டெம்பரேச்சர் எதை சார்ந்திருக்கிறது? அட்மாஸ்பியருடைய வெப்பத்தை சார்ந்திருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரில் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போகும். அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அது இப்போ என்னது, வெப்பநிலை காலத்தை பொறுத்து மாறுகிறது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். அதனால் டீயை டெம்பரேச்சரை நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு எழுதலாம். காலத்தை பொறுத்து வெப்பநிலை மாறுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்கிறது? அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒரு பையன் இருக்கிறான். அவன் இப்போ ஏங்கிற பாயிண்டில் அந்த பையன் இருக்கான். இவன் சைக்கிளில் ஓட்டுறான்னு வச்சுங்களேன். சைக்கிள் ஓட்டுறான். இப்போ T = 0 டைமில் இங்கே இருப்பான். T = 5 செகண்டில் இங்கே இருப்பான். T = 10 செகண்டில் இங்கே இருப்பான். அப்போ என்ன ஆகிறான், காலத்தை பொறுத்து அவனுடைய பொசிஷன் மாறிட்டே இருக்குது. அவனுடைய நிலையானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இவனுடைய இடப்பெயர்ச்சியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக எழுத முடியும். காலத்தை பொறுத்து இது மாறுபடுகிறது நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இது ஃபிக்ஸட் கிடையாது. டைம் ஆக ஆக அவனுடைய இடப்பெயர்ச்சி மாறிட்டே போகிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியும். நிறைய இப்போ ஒரு கப்பில் காஃபி சூடாக போட்டு வைக்கிறோம், டெம்பரேச்சர் போட்டு பார்க்குறோம், ஒரு டெம்பரேச்சர் காமிக்குது. டைம் ஆக ஆக என்ன ஆகுது, டெம்பரேச்சர் நியூட்டனுடைய குளிர் விதி அப்படி தான் வந்துச்சு. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில். அதே மாதிரி ஒரு பொருள் ஹீட் ஆகிறதும் அப்படி தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு. இப்போ கொரோனா மாதிரி ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா எப்படி டெத்து ரேட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்கிறதுக்கு, ஒரு ஊரில் ஜனத்தொகை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்கிறதுக்கு, பாக்டீரியா ஒரு உடம்புல பாக்டீரியா குரோத் ஆகுதா இல்லை குறையுதாங்கிறத சொல்கிறதுக்கு, ஈவன் சர்க்கியூட்டில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்கிறதுக்கு, இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால்குலஸ் யூஸ் ஆகுது. நம்ம பின்னாடி படிக்க போகிறோம்.
ஸ்பீடு படிக்க போகிறோம், வெலாசிட்டி படிக்க போகிறோம், வேகம், திசை வேகம், ஆக்சலரேஷன், முடுக்கம் படிக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த கால்குலஸ் வரும், கால்குலஸ் வராத இடங்கள் கிடையாது. ஸோ இதுதான் அடிப்படை. இப்போ இந்த வகையிடல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இது சம்டைம்ஸ் நம்ம இதை எப்படி சொல்லலாம்? ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஒய் வந்து எக்ஸில் ஒரு சார்பு, அதாவது ஒய் ஆனது எக்ஸை சார்ந்து இருக்கிறது. ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ், வேறஸ் எக்ஸ் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் ஒய். எக்ஸ் ஆனது ஒய்யை சார்ந்திருக்கவில்லை, ஆனால் ஒய் வந்து எதை சார்ந்திருக்கு? எக்ஸை சார்ந்திருக்கிறதுனால ஒய் வந்து டிபெண்டிங் வேரியபிள், எக்ஸை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாறி. ஆனால் இது எதையும் சார்ந்திருக்காத மாறி, இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்டிங் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ வென்எவர் எக்ஸ் சேஞ்சஸ், எப்போல்லாம் எக்ஸ் மாறுகிறதோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஒய் மாறும். இப்போ எக்ஸுக்கு 1 போடுங்க, ஒய் 1 வரும். எக்ஸுக்கு 2 போடுங்க, ஒய் 4 வரும். எக்ஸுக்கு 3 போடுங்க, ஒய் 9 வரும். ஸோ எக்ஸை மாற்றிக்கிட்டே போகிறப்போ ஒய் வந்து என்ன பண்ணுது? மாறிக்கிட்டே போகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இங்கு ஒய் ஆனது எதை பொறுத்து மாறுபடுகிறதுனா எக்ஸை பொறுத்து மாறுபடுகிறதுனால எக்ஸை பொறுத்து ஒய்யினுடைய முதல் வகையிடலை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒய் ஆனது எக்ஸை பொறுத்து மாறக்கூடிய ஒரு தன்மையை நம்ம எப்படி எழுத போகிறோம்? டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுத போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய். புரியுதா? ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மேத்தமெட்டிக்கலாக வி ஆர் கோயிங் டு டிஃபைன். எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட். இதுக்கு வந்து ஒரு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு, சார்பு எல்லை அப்படிங்கிற ஒரு வரையறையை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு எல்லையில் வந்து இதனுடைய மதிப்பு வந்து டிஒய் பை டிஎக்ஸாக கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் வந்து இது டிஒய் பை டிஎக்ஸ் ஆனால் கிடைக்காது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இதை எப்படி எழுதலாம்? ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸுங்கிறது ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட். அந்த கேப்பு, ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு உள்ள கேப் வந்து டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. நீங்கள் 0 ஆக்கிடக்கூடாது. டெல்டா எக்ஸை கொண்டு போய் 0 ஆக்கினா we cannot differentiate. டெல்டா எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 தான். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டெல்டா எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0 தான், நாட் ஈக்குவல் டு 0. And this can be written as delta y divided by delta x. So this is the mathematical definition for the first derivative of the function y is equal to f of x. So dy by dx is equal to limit delta x tends to 0, that is delta y by delta x. அதாவது இந்த கண்டிஷனில் தான் delta y by delta x என்ற மதிப்பானது இந்த சார்பு எல்லையில், இந்த லிமிட்டில் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ங்கிற கண்டிஷனில் it becomes dy by dx. This is the mathematical definition for the first derivative of a function y of x. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஒய்யினுடைய முதல் வகையிடல் என்பது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 என்ற நிபந்தனையில் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் மதிப்பை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். Now let us explain this. இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் போடுறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸு, இது வந்து ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம வந்து கிராஃப் போட்டோம்னா வி ஆர் கெட்டிங் த கர்வ் லைக் திஸ். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கர்வுக்கு நான் ஒரு தொடுகோடு போடுறேன். ஐ ட்ரா த டேன்ஜென்ட். இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிராஃபு. ஸோ இதை வந்து ஒய் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். If I want to find out the tangent for this, இதுக்கு ஒரு தொடுகோடு போட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து சே மை x1, இந்த பாயிண்ட் மை x2 பாயிண்ட். கரஸ்பாண்டிங் திஸ் பாயிண்ட் இஸ் y1, இந்த பாயிண்ட் வந்து என்னது y2. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே யூ டோன்ட் பாதர் அபவுட் த கால்குலஸ் எனிவேர். ஓகே, அப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பு தான் என்னதுன்னா டெல்டா எக்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பு தான் டெல்டா ஒய்ன்னு நம்ம சொல்கிறோம்.
இட் இஸ் a straight line, it is not a curve. அதனால இது straight line போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு straight line. tangentனா தொடணும், ஒரு straight line. ஓகே, இப்போ இந்த சாய்வு கண்டுபிடிச்சிங்கன்னா, if you find out the slope of this curve, சாய்வு வந்து opposite by adjacent. ஏன்னா சாய்வுங்கிறது tan theta. if this is theta, அப்போ tan theta வந்து opposite by adjacent side, எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம் delta y by delta x கிடைக்கும். ஓகேவா, delta y by delta x கிடைக்கும். ஓகே, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I am going to choose a point P here. இந்த பாயிண்ட்டை வந்து நான் இங்கே வந்து Pங்கிற பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸு, ஒய் ஆக்சிஸில் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய மதிப்பு ஒய்இ. லிசன், எக்ஸுங்கிறது இஸ் அ வெரி வெரி நேரோ திக்னஸ். நேரோ திக்னஸ்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இட் இஸ் ஹேவிங் ஃபைனைட் வேல்யூ. என்ன பண்ணியிருக்கோம், x1ஐயும் x2க்கு இடைப்பட்ட கேப்பை நான் குறைச்சிக்கிட்டே வரேன் பாருங்களேன். இப்போ முதல்ல x1 இங்கே இருக்குது, x2 இங்கே இருக்குது. ஸோ இந்த x1 இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ ஒரிஜினலாக எனக்கு எவ்வளோ இருக்குது, டெல்டா எக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த x1 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த x2வை இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னது என்னுடைய வேல்யூ, டெல்டா எக்ஸ் பாருங்கள். இப்போ டெல்டா எக்ஸ் குறைஞ்சிருச்சா கூடியிருக்கா, குறைஞ்சிருச்சு. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்னமும் x1 இங்கே கொண்டு வரேன், x2 இங்கே கொண்டு வரேன். இப்போ டெல்டா எக்ஸ் இன்னும் குறைஞ்சிருது. ஸோ நான் இந்த இடைவெளியை குறைச்சிக்கிட்டே வர 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 என்ன ஆகும், நான் இந்த மாதிரி வெரி நேரோவாக வந்துட்டேன், ரொம்ப குறுகலாக வந்துட்டேன் அப்படின்னா என்னோட கண்டிஷன் என்ன ஆயிருதுன்னா, டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆயிடுது. பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0 தான். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதா? இந்த கண்டிஷனில் இந்த Pங்கிற பாயிண்டில் எனக்கு சாய்வு என்னவாக கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு P என்ற புள்ளியில் அட் த பாயிண்ட் P I am get the slope dy by dx. ஏன் எனக்கு இந்த பாயிண்ட் Pயில் எனக்கு dy by dx கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கக்கூடியது சாய்வு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தான். ஆனால் இந்த க்ளோஸ் நேரோ வேல்யூவில் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 கண்டிஷனில் எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு dy by dx. புரியுதா நான் சொல்கிறது? அதைத்தான் இங்கே நம்ம மேத்தமேட்டிக்கலாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வென் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, dy by dx கிடைக்குது. டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் மதிப்பு தான் சாய்வு. ஆனால் அது எப்போ dy by dx மதிப்பாக கிடைக்கும், ஒன்லி வென் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. இந்த டெல்டா எக்ஸ் வந்து டென்ஸ் டு 0, நாட் ஈக்குவல் டு 0. நல்லா புரிஞ்சுக்க, எக்ஸ் இஸ் ஹேவிங் ஃபைனைட் வேல்யூ, எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. So x is finite and it is very 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 small. Delta x tends to 0. Okay, so and this is the definition, mathematical definition for the first derivative of a function y is equal to f of x or y of x. Clear? புரியுதா சாமி? Okay, right. இப்போ நாம what we have taken here, x square. இப்போ நாம வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் பாருங்க. So dy by dx is equal to, ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா இதுதான் நல்லா புரியணும். திரும்ப 2 தடவை 3 தடவை இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா தே வில் எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் 75% புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வரலாம். லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. வாட் இஸ் திஸ் வேல்யூ, ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, x plus, ஏன்னா இது x ஸ்கொயராக இருக்கிறதுனால x plus delta x the whole square எழுதுவீங்களா, மைனஸ் வாட் இஸ் ஒரு y of x, y of x வந்து x ஸ்கொயர் டிவைடட் பை டெல்டா x போட்டுக்கலாம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, x ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x டெல்டா எக்ஸ். என்ன பண்ணியிருக்கேன், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், minus delta x divided by delta x. Okay, that is equal to limit delta x tends to 0. Okay, x square plus delta x square plus 2x delta x minus பண்ணிட்டானா என்ன வரும், என்ன கிடைக்கும், 2x delta x இருந்து இப்போ நம்ம வந்துட்டு
ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், சாரி இது வந்து டெல்டா எக்ஸ் கிடையாது, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான். தட் இஸ் அ ப்ராப்ளம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஸோ வி ஆர் கெட்டிங் delta x square plus 2x delta x divided by delta x. Okay, you understand? Now இப்போ கவனிங்க, delta x ஆல எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுங்க. ஸோ லிமிட் delta x tends to 0. இதை delta x ஆல் டிவைட் பண்ணால் delta x ஸ்கொயரில் ஒரு delta x போயிடும், ப்ளஸ்ஸு இங்கே இந்த டெல்டா எக்ஸ் கேன்சல், அப்போ என்ன கிடைக்கும்? 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 2x கிடைக்குது. when delta x tends to 0, இப்போ நம்ம வந்து we are not equating to 0, we are assuming that this becomes 0. ஸோ அப்போ லிமிட் x tends to 0ல இந்த குவான்டிட்டி வந்து டெல்டா எக்ஸ் 0 ஆயிடுறதுனால we are getting 2x. ஸோ y is equal to x ஸ்கொயருக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, முதல் வகையிடல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2xன்னு கிடைக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? 2 முன்னாடி வந்திருக்கு, அப்படி தானே வந்திருக்கும். வாட் இஸ் y? y is equal என்னது? y is equal to x ஸ்கொயர் இல்லையா? y is equal to x ஸ்கொயர் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இந்த 2 முன்னாடி வந்துருச்சு, அப்புறம் அந்த 2ல் ஒரு பவர் வந்து என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரலாக, அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா y is equal to x power n ஆக இருந்தால், y is equal to x power n ஆக இருந்தால் dy by dx என்னவாக இருக்கும் அப்படின்னா nx to the power of n minus 1 ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ y is equal to, அதாவது பவரை முன்னாடி கொண்டு வரணும், பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ y is equal to x cube இருந்தால் என்ன வரும்? dy by dx என்ன வரும்? dy by dx வந்து 3 முன்னாடி வரும், 3x ஸ்கொயராக மாறும். ஸோ dy by dx வந்து இப்போ y is equal to x power 4 இருந்தால் dy by dx வரும் 4x கியூபாக மாறும். 4 முன்னாடி வரும், 4லேருந்து 1 குறைச்சிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நான் வந்து வெறும் x அப்படி தான் x power n ஃபார்மில் போகிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. e power x இருக்குது, e power xக்கு டிஃபரன்ஷியேஷன் e power x. நீங்கள் அனெக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், உங்கள் டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. sin x வந்து ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது, எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது. sin x வந்து cos x மாறும், அதே cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x மாறும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் x மாறும். secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x tan xன்னு மாறும். cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x மாறும். cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x cot xன்னு மாறும். e பவர் mx டிஃபரன்ஷியேட் பண்ணால் m e பவர் mxன்னு மாறும். அதே மாதிரி sin mx டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos mx இன்ட்டு mன்னு மாறும். cos mx டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin mx இன்ட்டு mன்னு மாறும். இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்னா 0 ஆயிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டுங்கிறது அப்போ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு இருக்குன்னா அது என்ன அர்த்தம்னா 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். அப்போ அந்த 0வை வந்து 5ஆல் கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 0 ஆயிடும். ஸோ கான்ஸ்டன்ட்டுங்கிறது மாறாது. ஏன்னா வந்து வகையிடல்னாவே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹவு இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் குவான்டிட்டி தானே. இன்னும் ஒரு டயத்தை பொறுத்து எப்படி இப்போ 5ங்கிற கான்ஸ்டன்ட்டை வந்து டயத்தை பொறுத்து அது எப்படியும் மாற போகிறதில்ல, பொசிஷனை பொறுத்து எப்படியும் மாற போகிறதில்ல. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிறத நம்ம காமிக்க முடியும். ஸோ ஐ கேன் கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வந்து புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம ஜாப் ஓவர். ஓகே, ஸோ உங்கள் புக்கில் வந்து y is equal to x ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. y is equal to x ஸ்கொயர். இந்த y is equal to x ஸ்கொயர் என்ற சார்பு இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து லிமிட் ஃபங்க்ஷன் அந்த கருத்தை பயன்படுத்தி, சார்பு எல்லை கருத்தை பயன்படுத்தி x is equal to 2 என்ற புள்ளியில் x கொடுத்துட்டான், ஃபிக்ஸ் பண்ணிட்டான். x is equal to 2ல் dy by dx என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ அதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். dy by dx எப்படி கண்டுபிடிப்பேன், y is a function of x. அப்போ அதான் போட்டு காமிச்சிருக்கேன், x plus delta x whole square மைனஸ் x ஸ்கொயர்னு போட்டு நம்ம 2xன்னு காமிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போ x is equal 2ல் 2xல் xக்கு 2 போட்டால் என்ன வரணும், ஆன்சர் வந்து 4 வரணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ
எப்படி வந்து லிமிட் எடுக்கிறது, எப்படி இடைவெளி குறையிறதுனால அந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஒய் பை டிஎக்ஸாக மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ல் வந்து அது எப்படி டிஒய் பை டிஎக்ஸாக மாறுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து x1 வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி தான் எடுத்துக்கணும், ஏன்னா 2ல் ஆரம்பிக்கணும். x2 வந்து என்னவாக இருக்கலாம்னா ஒரு டெல்டா எக்ஸ் வந்து இப்போ என்னது, இப்போ x2 மைனஸ் x1 தான் டெல்டா எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 வந்து எவ்வளவு 1. அப்போ கரஸ்பாண்டிங் y1 என்ன, x1க்கு 2 போட்டிங்கன்னா y1 கிடைக்கும் 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ டெல்டா ஒய் என்ன வரும், 9 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என்ன, டெல்டா ஒய் 5, டெல்டா எக்ஸு 1. ஸோ உங்கள் ஆன்சர் என்ன வருது, 5 கிடைக்குது. ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைக்கணும், 4 கிடைக்கணும். இப்போ இந்த இடைவெளி வந்து 1ன்னு வச்சுருக்கிறனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. நெக்ஸ்ட்டு x1 ஈக்குவல் 2 வச்சுக்கிறேன். x2 வந்து இப்போ 2.5 குறைச்சிட்றேன். அப்போ எனக்கு இடைவெளி டெல்டா எக்ஸ் என்ன வரும், 2.5லேருந்து 2வை மைனஸ் பண்ணினா எனக்கு வந்து 0.5 கிடைக்கும். தென் கரஸ்பாண்டிங் y1 வந்து 4, y1 எப்போவுமே 4 தான் வரும். y2 வந்து இப்போ நீ என்ன பண்ண, 2.5 ஸ்கொயர் பண்ணினா 25 625 6.25. அப்போ டெல்டா y இஸ் ஈக்குவல் டு 6.25 மைனஸ் 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 2.25. ஓகேவா, 2.25. அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து 0.5 டிவைடட் பை 2.25 கிடைக்கும். 0.5 டிவைடட் பை 2.25. டெல்டா ஒய் வந்து 2.25, டெல்டா எக்ஸ் வந்து 0.5. 0.5னா 1/2வா, 2 மேலே போச்சுன்னா 2.25 இன்ட்டு 2 என்ன வரும், 4.5 வரும். ஸோ 5லேருந்து இப்போ 4.5க்கு வந்துடுச்சு. எதுனால வருது, இப்போ இந்த கேப்பை குறைக்கிறதுனால. நான் 2க்கும் 3க்கும் கேப் வச்சுருக்கிறப்ப டெல்டா எக்ஸ் 1, 2க்கும் 2.5க்கும் வைக்கிறப்ப கேப் வந்து 0.5 குறைஞ்சிருச்சு. ஆனால் என்னோடய ரிசல்ட் வந்து 5லேருந்து 4.5க்கு வருது. ஐ கேன் அப்ரோச் த க்ளோஸ் வேல்யூ. இன்னும் ஒரு ஸ்டெப் வரேன். x1 வந்து அதே 2 வச்சுக்கோங்க. x2 வந்து இப்போ 2.5லேருந்து குறைச்சி 2.25க்கு வரேன். 2.25க்கு வரேன். இப்போ இந்த 2.25க்கு வந்துட்டேன் அப்படின்னா டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 0.25 கிடைக்கும். இங்கே y1 வந்து 4, வாட் இஸ் ஒரு y2, 2.25 ஸ்கொயர் பண்ணுங்கள், 5.0625, 5.0625. ஓகே, அப்போ வாட் இஸ் டெல்டா ஒய், இதில் மைனஸ் பண்ணால் 1.0625. am I right, 1.0625. இப்போ இந்த கேஸில் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என்ன வரும், 1.0625 டிவைடட் பை 0.25. 0.25ங்கிறது 1/4. இப்போ 1.0625 இன்ட்டு 4, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. $4.25 கிடைக்கும். இப்போ என்ன குறைஞ்சிருச்சா, இப்போ 4.25லேருந்து 4.25 குறைஞ்சிருச்சு. பட் என்னோட டெல்டா எக்ஸ் பாருங்கள், என்னோட டெல்டா எக்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன், கிட்டத்தட்ட 0க்கு நெருங்குது. அதே மாதிரி இப்போ இந்த இன்னொரு கேஸ், இன்னும் வந்து நம்ம கேப்பை குறைச்சி பார்ப்போம். x1 வந்து 2ஆக இருக்குது, x2 வந்து இப்போ நீங்கள் 2.1 அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ y1 is equal to 4, y2 is equal to 21 × 21 எவ்வளோ, 441. 4.41. I think am I right? Yes. இப்போ what is my delta x? Delta x is equal to 2.1 minus 2. Minus 2 is equal to 0.1 and delta y is equal to 4.41. 4 minus பண்ணா 0.41. What is the delta y by delta x value? 0.1 divided by 0.41. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்கள் வேல்யூ வந்து delta y is 0.41, delta x வந்து 0.1.
0.1ங்கிறது 1/10. இப்போ 10 மேலே போகும்போது 4.1. பாருங்கள் என்ன ஆச்சரியம், நம்ம கேப்பை வந்து 0.1க்கு குறை 1ல் இருக்கும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து 5ஆக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம கேப் டெல்டா எக்ஸை வந்து 0.1க்கு கொண்டு வர்றப்ப நமக்கு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து என்ன கிடைக்குது, 4.1ன்னு கிடைக்குது. இன்னமும் நீங்கள் வந்து இதை 2.1ங்கிறதுக்கு பதிலாக இந்த கேப்பை வந்து 2.01க்கு எடுத்தீங்கன்னா when delta x become 0.01 கிடைச்சதுன்னா உங்களுக்கு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வேல்யூ வந்து 4.01 கிடைக்கும். நான் சொல்ல புரியுதா, டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து 0.01 கொண்டு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 4.01 கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் நீங்கள் குறைச்சிங்கன்னா இந்த வேல்யூ டெல்டா எக்ஸை வந்து 0.001 குறைச்சிங்கன்னா 0.01 குறைச்சிங்கன்னா இது 4.01 இருக்குது டெல்டா ஒய் பை டெல்டா. 0.001 குடிச்சிங்கன்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 4.001 கிடைக்கும். ஸோ ஹவு மச் க்ளோஸ், ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க. காரணம் வந்து டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ல் இதை என்ன பண்ணிடலாம், திஸ் இஸ் லிமிட்டு. when limit delta x tends to 0, delta y by delta x வந்து நம்ம dy by dx சொல்லலாம், that is equal to 4. இவ்வளவுதான்ப்பா calculus. ஸோ ரொம்ப சிம்பிள். டெல்டா ஒய் அப்படிங்கிறது இஸ் அ வைட் ரேஞ்ச் கரஸ்பாண்டிங் டு டெல்டா எக்ஸ். எக்ஸில் மாற்றம் ஏற்படும் பொழுது ஒய்யில் மாற்றம் ஏற்படுது. இந்த மாறுபாடு இந்த ரேஞ்ச் பெருசாக இருந்ததுன்னா அதை நீங்கள் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் முறைப்படி when the limit delta x is approaching to 0, டெல்டா எக்ஸ் வெரி க்ளோஸ் டு 0வாக இருக்கும் பொழுது அதை நாம் dy by dx என்று எழுதிக் கொள்ளலாம் என்பதுதான் கணிதவியல் கூற்று, the mathematical statement for the definition of the derivative, first derivative of any function, right? So when the function is y is equal to f of x, its first derivative முதல் வகைக்கெழு dy by dx அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா limit delta x tends to 0 delta y by delta x, அதனுடைய மறு வடிவம் தான் dy by dx. புரியுதுங்களா? ஸோ வீடியோவை 2-3 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா you can understand 100% about the differential calculus. உங்களுக்கு மேக்ஸிமம் புரிய வச்சுருக்கேன் நான் நம்புகிறேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் நீங்களும் இதை பார்த்துட்டு டிஃபரன்ஷியல் கால்குலஸை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட் அஸ் discuss some more examples in the next video. So keep watching, keep subscribing. Thank you.